கிட்டத்தட்ட ஷியாம் அவர்கள் நகர்த்தின இடம் தான் ரகு அவர்களும் நகர்த்துறாங்க. இது எப்படி முடிய போகுதுன்றது எப்படி வேணாலும் முடியலாம், சமரசம் ஏற்படலாம். ஆனா பிரச்சனை இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காங்கிரஸிடம் ஒரு கரார் தன்மையும் திமுகவிடம் ஒரு மௌனம். அதை பிரேக் பண்ணதுன்றது இவங்க தளபதி அவர் பேசுறப்ப பிரேக் பண்றாரு. பெரியசாமி கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது இது என்ன நடந்துட்டு இது? காங்கிரஸ் தொடங்கின தேவையில்லாத சர்ச்சைங்க. இது காங்கிரஸ் தொடங்குச்சு. இதுக்கு நீங்க வெக்கப்படணும் சென்றாயின்னு ஒரு சினிமா டயலாக் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு எஸ்சிஎஸ்சிலாம் காங்கிரஸுக்கு பூஸ்ட் தரோம், பாவம் ஆட்சியிலேருந்து ரொம்ப நாள் வாடி வதங்கி போயிருக்கீங்க, எங்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும்னு கேட்குற அளவுக்கு காங்கிரஸோட நிலை ரொம்ப கேவலமாக போயிருக்கு. இதுக்கு காங்கிரஸ் வெக்கப்படணும். எஸ்சிஎஸ்சிலாம் சொல்லி உடனே செல்வ பெருந்தீங்க நீ ஒன்று எனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தர வேணான்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியே கொடுக்குறாங்க, எங்களுக்கு ராகுல் காந்தி கொடுக்குறாரு, நீ ஒன்றும் கொடுக்க வேணான்னு இருக்காங்க. இது உண்மையிலே காங்கிரஸுங்கிற ஒரு தேசிய கட்சிக்கு அவமானம் இல்லையா? நேற்று தொடங்கின ஒரு கட்சி மக்கள் புரட்சி மக்கள் போராட்டம்னா எதுவுமே தெரியாமல் எதுலேயும் பங்கெடுத்துக்காம ஓடி போகிற ஒரு கட்சி, வாங்களேன் எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் பார்த்து செய்யவான்னு கேட்கறதுக்கு உண்மையிலே எவ்வளோ ஒரு இது பண்ணி கண்டிச்சிருக்கணும். இல்லை ஜீவா, வரலாறை பார்த்தா எம்ஜிஆர் கட்சி தொடங்கினப்ப பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட இடதுசாரிகள் போகலையா அவங்களோட? நம்ம இதெல்லாமா தேர்தல் கணக்கு? எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி பாயிண்டடா எனக்கு அதிக சீட்டு வேணுங்க, நாங்க புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு யோசிச்சா எதை யோசிப்பாங்க? உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு வேணுங்கிறதுக்காகலாம் இவங்க யோசித்தாங்கன்னா டெல்லி தலைமை இதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. இவங்க உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் ஆனவங்கிறதுக்காகலாம் டெல்லி தலைமை. நான் இப்படி வரேன், நீங்க சொன்ன பாயிண்ட் இந்த புள்ளியிலேருந்து பேசுவோம். நம்ம மற்றவங்க எல்லாமே விட்டுட்டே பேசுவோமே நேரா, ஏன்னா தேர்தலுக்கும் நெருங்கிருச்சு. டெல்லி தலைமை ராகுல் என்ன நினைக்கிறார்? அவர் பார்வையில தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல, அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? இல்ல, ராகுல் அல்டிமேட்டா திமுகவோட போகணும் தாங்க நினைக்கிறாங்க. திமுகவோட போகுது மட்டும் தான் வெற்றி பெற முடியுங்கிறது தெரியும். இது எல்லாமே சூதாட்டம் மங்காத்தா மாதிரி தான். கிடைக்குமா கிடைக்காதா சும்மா மிரட்டி பார்ப்போம் இப்படிங்கிற விஷயம்தான். ஜெயிக்கணும் ஒழுங்கா சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிற எல்லோருமே திமுகவோட போகணும் தான் நினைப்பாங்க. காங்கிரஸ் போகக்கூடாதுன்னு தான் திமுகவோட வரோம். ஆனா சீட்டு எங்களுக்கு 40 வேணும் 45 வேணும். 40 சீட்லாம் ஜென்மத்துக்கும் கிடைக்காது. இவங்க என்னைக்கு 25 சீட்டை தாண்டாங்களோ அன்னைக்கு காங்கிரஸ் 7 சீட்டு 8 சீட்டு வாங்கினதா சரித்திரமே கிடையாது. அது நான் ஒரு மாநில சுயாட்சி விருப்பம் பட்டவனா சொல்றேன், தேசிய கட்சிக்கு கொடுக்கவும் கூடாது. கடந்த முறை தமிழ்நாடு 25 வாங்கி 18 நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். ஆமா, நல்ல விஷயம் தானே, அப்படியே வாங்குங்க. இன்னும் 40 கொடுத்தா இன்னும் நாங்க 40 கொடுத்தா 8 சீட் தான் வாங்குவீங்க. 40 கணக்கு புரியலையே. 25க்கு 18 40னா 8 ஆயிடும். அவங்க எப்பவுமே 40க்கு மேல 30க்கு மேல வாங்குறப்பலாம் 10 தாண்டதே கிடையாது. நீங்க வேற ஒரு பர்செப்ஷன் தரீங்க. தேசிய கட்சியை வலிமைப்படுத்துற மாதிரி போயிட்டா மக்கள் வேற ஒண்ணு விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சீட் கொடுக்கிறது திமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களும் விரும்புறது இல்ல. காங்கிரஸ் விரும்ப மாட்டாங்கல்ல, காங்கிரஸ் விரும்புவாங்க. பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவா காங்கிரஸ் விரும்புவாங்க. தமிழ்நாட்டின் முதன்மை சக்தியா காங்கிரஸ் மக்கள். நீங்க சொல்றது 25 தான், 21 ஃபார்முலா படி 25 23 தாங்க, இந்த ரேஞ்சு தாங்க உங்களுக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்களா, இப்ப இனிமே திமுக முரண்டு கூட பிடிக்கும். 25 உங்களுக்கு வேணுமான்னு கூட கேட்கக்கூடிய நிலை கூட போகும். தளபதி அதான சொல்லியிருக்காரு, தொகுதி முழுக்க 3000-4000 ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்களாம் கேட்குறீங்களான்னு திமுக காரங்க இதுவரை வாய் திறக்கவே இல்லை. இப்ப தளபதி பேசுற அளவுக்கு வந்துட்டாரு பாத்தீங்களா, பாரு அப்படின்னு. இது ஸ்டாலின் விரும்ப மாட்டார் தான், உடனே அதை மறுக்க சொல்லியிருக்காங்க, உடனே அது இல்லைன்னு இருக்காங்க. பட் இது தேவையில்லாத பேச்சு இல்ல. ஒரு தேர்தலில் 1 மணி நேரம் வேலை பார்க்க போறவங்க மறுப்பு எப்படி சொல்றாங்கன்னா, ஷியாம் அவர்கள் நுட்பமா சொன்ன மாதிரி தான், பொது வெளியில யாரும் பேசாதீங்கப்பா அவ்வளவுதான். ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. பொது வெளியில நம்ம பகிர்ந்துக்க வேண்டாம்ன்றது தானே அதன் அர்த்தம். அது தவிர்க்க முடியாது. அவன் தனிப்பட்ட முறையில தலைவர் ரூம்குள்ள போய் கூட சண்டை போடுவான். அதுதான் ஷியாம் அவர்கள் சொல்றது. அந்த கருத்தை திமுக என்டாஸ் பண்ணிக்குதுன்றது உட்பொருள் இருக்குல்ல, அத பொதுவுல பேசாதீங்கன்றது. தளபதி பொது வெளியில பேசலனாலும் டிவி விவாதத்துல பேசிடுறோம்ல, அவ்வளவுதான். இதை விட பெரிய பொது வெளி எதுவுமே கிடையாது. இதை விட பெரிய பொது வெளி இது எதுவும் கிடையாது. அதனால இல்ல, நாங்க கவனிக்க வேண்டியது திமுக அதை விரும்பலங்க. தளபதி பேசுறது காங்கிரஸ்க்கு அதிக சீட்டு கொடுக்காதுன்னா திமுக அதிக சீட்டு வருதுன்னு தானே அர்த்தம். எப்படி தலைமை விரும்பும்? ஆனா ஜீவா, நம்ம இதை ரொம்ப நாள் பேசிட்டு இருக்கோம். ரகு சொன்ன பாயிண்ட்ன்றது தாவே காண்ற ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அடிமட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விரும்பக்கூடிய ஒரு நிலையில இதுதான் சரியான நேரம்னு ஒரு பிரஷர் விரும்புறாங்கிறது எந்த அடிப்படையில் எந்த தரவுல இருந்து வந்தது? அதுவே மீண்டும் மீண்டும் கூறப்படுகிற பிம்பம் தான். எப்பவுமே உங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு புதிய சக்தி வரும்போது அது ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிற விஷயம் தராசியாம் சாருக்குலாம் நல்லா தெரியும். இதே எப்பவுமே ஆல்டர்னேட்டிவா திராவிடங்கிற கருத்தியிலும் சரி திராவிட கட்சியிலும் சரி அதை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சினிமால இருந்து ஒரு அரிதாரம் பூசிட்டு வந்துடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதை பில்டப் கொடுத்து இதோட போக தான் காங்கிரஸ் விரும்புது, இதோட போக தான் விரும்புது. எந்த காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்புறாங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிற எந்த காங்கிரஸ்காரங்களும் திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க.
காங்கிரஸ் கட்சிக்காரங்க அது பாரம்பரியமான கட்சிங்க. 57 இருந்து தாங்க திமுக தேர்தலில் நிக்குது, 52 இருந்து நிக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்தே தேர்தலை பார்த்த கட்சி காங்கிரஸ். அந்த கட்சி வந்து இன்னைக்கு தொடங்கின கட்சியோட போனா நம்ம ஜெயிப்போம். அவங்களுக்கு ஜெயிக்கணும். காரைக்குடி மாவட்ட செயலாளரும் நம்மளும் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். பாயிண்ட்னா நீ உங்க தன்மையில பாருங்க. நான் திரும்ப அதான் இன்சிஸ்ட் பண்றேன். நீங்க 19, 21, 24 பாக்குறப்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டிராவல் இருந்தது. கடந்த முறை கூட என்ன சொன்னாங்கன்னா 8 இடங்கள் தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரே ஃபோன் காலில் அது 2 கூடிச்சு 10 கூட ஆச்சு. அப்படி ஒரு ஸ்மூத்தா நடந்தது. ஆனா இப்ப அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஸ்மூத்தா இந்த டிராவல் காங்கிரஸில் உள்ள ஒரு சிலர் இதை உரண்டு இழுத்து பாக்குறாங்க. இது ஒரு உரண்டு இழுக்கிறது தான், வம்பு இழுக்கிற மாதிரியான வேலை தான். இது பண்ணீங்கன்னா திமுக ரியாக்ட் என்ன அப்போ என்ன நடக்கும்? அப்போ போங்கன்ற இடத்துக்கு கூட நகர்ந்துருவாங்களா? தளபதி சொன்னது கிட்டத்தட்ட அதானே. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாங்க ஒரு பேட்டியில, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விரும்புறவங்க பாருங்கன்றாங்க. நீங்க தனிச்சுதான் போய் பாருங்களேன்னு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி. ரிசல்ட்ல தெரிஞ்சுக்கலாம் எங்க பவர் என்னன்னு. தராசு ஷியாம் சார் அழகா 2 விஷயம் சொன்னாரு. ஒன்னு மனிதர்கள் போகின்ற பாதை, இன்னொன்று மனிதர்களே போகாத பாதை. அது கிட்டத்தட்ட சுடுகாட்டுக்கு போற பாதை மாதிரி தான். முடிவு எடுக்க வேண்டிய யார் வேணா எடுக்கலாம்ல. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு கவுண்டமணி மாதிரி முடிவு எடுத்தா யாரு தடுக்க போறா? அதனால இது ஒரு திட்டமிட்டு பிம்பங்க. விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, விஜய்க்கு தலித்துகள் இருக்காங்க, முஸ்லிம்களை பாதுகாக்க வந்த ஒரே இந்துத்துவ எதிர்ப்பாளர் விஜய் தான். இதெல்லாம் எங்க உருவாகுது எப்படின்னு தெரியல. ஆனா இதெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் திமுகவும் அந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஓட்டுங்கிறது திமுக காங்கிரஸ் இருந்தா ரொம்ப செக்குலர்ங்கிற கான்செப்ட்ல விழுவாங்க. ஏன் இடதுசாரிகள் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்களா? அதனால அந்த கான்செப்ட் இருக்கு. நீங்க கூட இந்த விடுதலை சிறுத்தையில கூட கேட்டீங்க. அதனால திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே ப்ரோ முஸ்லீம் ப்ரோ கிறிஸ்டியன் கான்செப்ட் இருக்கு. தனித்து காங்கிரஸ் நின்னப்ப காங்கிரசினுடைய கோட்டை நம்பர் 1 இடத்துல இருக்க கன்னியாகுமரியில கூட அவங்களால ஜெயிக்க முடியல. ஒரு 65 விழுக்காடு இந்த பாயிண்ட்ல ஷியாம் ஜீவசகாப்தன் சொல்ற ஒரு பாயிண்ட், திமுகவும் கராரா தான் இருக்கிறாங்க. 21 ஃபார்முலாவை டிஸ்டர்ப் பண்ணி அந்த தேன்கூட்ல கைய வச்சா எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். அப்ப கிட்டத்தட்ட திமுக 150 140க்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகுன்ற சூழல் இருக்குல்ல ரகு? 2011 டிஎம்கே அவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. அப்ப பைபோலார். அப்ப ஜெயலலிதாவுடைய அன்னைக்கு கூட காங்கிரஸ் போயிருக்கலாம்ல, ஏடிஎம்கே கூட போயிருக்கலாம்ல, பிஜேபி அவங்களோட கிடையாது. சோ அந்த மாதிரி அப்போ ஒரு டேஞ்சர். 2011 மிரட்டி வாங்குனாங்க. அது இயல்பான அணி கிடையாது. அது இயல்பான அவ்வளவு பெரிய கட்சி மிரண்டுது 2011. அது உலகத்துக்கே தெரியுமே. 49 கட்சி நாங்க 63 நாயன்மார்கள். ஆனா எத்தனை பேர் போனாங்கன்றது நான் சொல்றேன். இப்போ இல்ல திமுகவுடைய தைரியத்துக்கு திமுகவுடைய தைரியத்துக்கு காரணம் இப்ப கல செதறி இருக்கு. கராரா இருக்காங்கன்றீங்களா? இல்ல விஜய் ஒரு 10% கீழே தாங்க வாங்குவாரு, ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னா அவங்க கூட இன்னும் கொஞ்சம் இதுவா இருப்பாங்க. இப்ப விஜய் இன்னும் கொஞ்சம் வாங்குறது அதிகமா வாங்குறது ஓட்டு ஏடிஎம்கே கூட்டணி பாதிக்க போகுது. பேசலாம்.